புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை. மேலும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் 50 கோடி லட்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார். மாணவ இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பு கூட்டு இயக்கம் தெருமுனை பிரசாரம். ஆர்த்தி சிறுமிக்கு பாலியல் கொலை கொடுமையை கண்டித்தும் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் நேற்று மாலை ராஜா தியேட்டர் அருகில் தெருமுனை பிரசாரம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பாஜக பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை. மேலும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் 50 கோடி லட்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார். தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் கண்டிப்பும்படியும் அம்புலாமனாத் தேர்தலில் நன்கொடை பத்திர விவகாரம் நாங்கள் ஊழல் செய்த கட்சி என கூறி வரும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா வெட்க தலைகுனிய வேண்டுமென தெரிவித்த அவர் கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட அரசு அமைப்புகளை வைத்து மிரட்டல் தேர்தல் பத்திரங்களை மூலம் நன்கொடைகளை பெற்றுள்ளது. இது மோடியின் இமாலய ஊழல். இதை உச்ச நீதிமன்றம் வெளியில் கொண்டு வந்துள்ளது. இந்த பணத்தை கொண்டுதான் எதிர்க்கட்சிகளை கவிழ்க்கவும் நசுக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என தெரிவித்தார். மேலும் தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரம் ஒரு விஞ்ஞான ஊழல். இது குறித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது. அதை பாஜக சந்திக்க வேண்டும் என தெரிவித்த நாராயணசாமி, காங்கிரஸ் திமுக அமர்ந்து பேசி இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை என்றும் ரூபாய் 50 கோடி கொடுத்தால்தான் பாஜக சீட் வழங்கப்படும் என பேரம் பேசப்படுவதாக பரபரப்பு குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் யார் வேட்பாளர் என்று ஆட்சியில் இருப்பவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை. பணத்தை நம்பியும் லஞ்சத்தை பெற்றும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு புதுச்சேரி பாஜகவினர் வந்துவிட்டது பரிதாபமாக உள்ளதாக நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆட்சியில் உள்ளவர்கள் வெளிநாட்டிற்கு இரட்டியம் கடத்துவதாக புகார் கூறிய நாராயணசாமி, மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைச்சர் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மாணவ இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பு கூட்டு இயக்கம் தெருமுனை பிரசாரம். ஆர்த்தி சிறுமிக்கு பாலியல் கொலை கொடுமையை கண்டித்தும் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் நேற்று மாலை ராஜா தியேட்டர் அருகில் தெருமுனை பிரசாரம் நடைபெற்றது. உருளையம்பேட்டை தொகுதி திமுக கோபால் முன்னிலை பிரசாரம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் அசோக் பாபு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர், திமுக மகளிர் அணி கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை முழுமையாக ஒழிய வேண்டும் என தெருமுனை பிரசாரத்தில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக என்ஆர் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுவை மக்களால் ஒதுக்கப்பட்டு ஏற்கப்படாத நபரின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சியில் அவர் என்னவாக இருக்கிறார் என்று முதலில் அவர் விளக்க வேண்டும் என்றார். சோனியா காந்தி, ராகுல் காந்தியை கூட சந்திக்க அவர்கள் நேரம் ஒதுக்கவில்லை. அவரை சந்திப்பதை தவிர்க்கின்றனர் என்றும் இவரால் புதுச்சேரிக்கு என்ன லாபம் என்று கேள்வி எழுப்பினார். பாஜக வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி 400 பாராளுமன்ற தொகுதியில் வென்று மீண்டும் மோடி பிரதமராக வருவார் என்று கூறிய செல்வ கணபதி, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர் பாஜகவை பற்றி தவறான தகவல் ஒன்றை கூறியுள்ளார். அவர் பாஜகவை சேர்ந்தவரும் அல்ல, உறுப்பினரும் அல்ல. எனவே அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். பாஜகவை சேர்ந்தவர்தான் வேட்பாளராக நிற்பார்கள். சுயேட்சை எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்தவர் இல்லை. அவரை நம்பியும் இந்த ஆட்சியும் இல்லை. அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தது அவரது தவறு என்று சுட்டிக்காட்டிய பாஜக தலைவர் செல்வ கணபதி, பாஜகவை சேர்ந்த 4 பேரை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அனுப்பியுள்ளோம். அதில் ஒருவரை தலைமை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். பாஜகவை பற்றி அவதூறாக பேசியதால் பாஜக சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் வரும் காலங்களில்
சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு இன்ஜினியர்ஸ் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் புறநகர் பகுதியின் வளர்ச்சியடைந்த பகுதிகள் ஆகும். இங்கு பல கட்டிடங்களில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு குடிநீர் வழங்கல் முறைப்படுத்தப்பட்டது. நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை, அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றால் குடிநீர் அளவும் தேவையும் பெருகியது. எனவே மேற்கண்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தொலைநோக்கு பார்வையோடு எதிர்வரும் 30 ஆண்டுகளை கணக்கில் கொண்டு குடிநீர் திட்டம் வடிவமைக்கப்பட்டு இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், குழாய் பதிக்கப்பட்ட சாலைகளை செப்பனியிடுதல் ஆகிய பணிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிக்காக ரூபாய் 22.86 கோடிக்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ஹெட்கோ நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் திருப்பூர் குமரன் நகர், சப்தகிரி கோல்டன் நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, ஜெயமூர்த்தி நகர், சிவவிஷ்ணு நகர், ராமன் நகர், எம்ஜிஆர் நகர், ஜெயம் நகர், அன்சாரி துரைசாமி நகர், ஜோதி நகர், பிஎஸ்சி பேங்க் காலனி, அப்பாசாமி நகர், நேரு நகர், ஜான்பால் நகர், காயத்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 15,950 மக்கள் பயன்பெறுவர். இத்திட்டம் செவ்வனவே முடிக்கப்பட்டு மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களால் 16/3/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமை வகித்தார். மாண்புமிகு முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எல் சம்பத் அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரு ஆர் கேசவன், அஇஅதிமுக செயலாளர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே வீரச்செல்வம் அவர்கள், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் அவர்கள், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் திரு உமாபதி அவர்கள், உதவி பொறியாளர் வாசு அவர்கள், இளைஞர் பொறியாளர் தணிகவேல், திரு ஞானவேல் அவர்கள் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பா கீரப்பாளையம் மீனவ பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மதத்தை முன்னிட்டு மயான கொள்ளை நடைபெறுவது வழக்கம். அதன்படி 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சன்னியாசி தோப்பு இடிகாட்டிற்கு ஊர்வலமாக வந்தது. அப்போது அம்மன் வேடமிட்டவர்கள் வள்ளலான மகாராஜா கதையை வர்ணித்து காளி ஆட்டத்துடன் சென்றனர். தொடர்ந்து மயானத்தில் ரணக்களிப்பு மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காய்கறிகள், பழங்கள், நவ தானியங்கள், நாணயங்கள் என அனைத்தையும் வாரி இறைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களை நேரில் சந்தித்து காரைக்கால் மாவட்ட விவசாயிகளின் 7 அம்ச கோரிக்கை மனுவினை பாரதிய கிசான் சங்கத்தின் தேசிய அமைப்பின் புதுச்சேரி மாநில தலைவர் டாக்டர் பி வீரப்பன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில ஊடக பிரிவு தலைவர் ரமேஷ் நாகா மற்றும் காரைக்கால் பகுதி நிர்வாகிகள் ராஜகோபால், ரமாபாய், பிரவீனா, சத்யா கலந்து கொண்டனர். கூட்டுறவு வங்கிகளில் உள்ள விவசாய கடன்களை அரசு அறிவித்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். கடந்த 2020-21ஆம் ஆண்டு சுமார் 435 விவசாயிகளுக்கு பருத்திக்கான விடுபட்ட ஊக்கத்தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும். சென்ற ஆண்டுக்கான பூச்சிக்கொல்லி பயிர் காப்பீட்டுத் தொகையை இதுவரை அரசு வழங்கவில்லை. அதனை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல்லுக்கான அடிப்படை விலையை நிர்ணயம் செய்து சட்டமாக அறிவிக்க வேண்டும். தானிய கிழங்குகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். கிழங்குகளில் அனைத்து ஏஜென்ட்டுகளும் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்யும்படி வசதி செய்திட வேண்டும். உள் மாநிலத்தில் மகசூல் செய்யப்படும் விவசாய நெல் பொருட்களை வெளி மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யாமல் உள்ளூரிலேயே மக்களுக்கு நேரடி விற்பனை செய்ய பல வருடங்களுக்கு முன்பாக புதுவை, காரைக்காலில் இருந்து வந்த விவசாய பாதுகாப்பு நடைமுறையினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரி முழுவதும் ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும். காரைக்கால் விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்க வேண்டும் உட்பட பல கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை. மேலும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் 50 கோடி லட்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார். மாணவ இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பு கூட்டு இயக்கம் தெருமுனை பிரசாரம். ஆர்த்தி சிறுமிக்கு பாலியல் கொலை கொடுமையை கண்டித்தும் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும்
நேற்று மாலை ராஜா தியேட்டர் அருகில் திருமுனை பிரசாரம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பாஜக பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.